என்பதை பார்வையாளர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பட்டாம்பூச்சி இந்த நிகழ்வுடைய மிகப்பெரும் சிறப்பு என்னவென்றால், விழுப்புரத்தை மக்களாக இந்த சமூகம் கருதி கொண்டிருக்கிறவர்கள் இந்த அரங்கத்தில் மிகுதியாக இருக்கிறார்கள். அதற்காக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நமது கைத்தட்டங்களாக முதலில் வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் நானும் அன்புக்குரிய இந்த நகர்மன்ற உறுப்பினர் திரு முருகானந்தம் அவர்களும் பெருமைக்குரிய மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் சேர்ந்தவர்கள் என்று உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி. மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற இந்த அரங்கத்திலே வளர்ப்புரை சமூக அறக்கட்டளையின் மூலமாக இஸ்லாமிய நண்பர்கள் அதிக பேர் இந்த அரங்கிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது கைத்தட்டங்களால் நமது அன்பினை சொல்லும். ஏனென்றால் இன்று மாறிக்கொண்டிருக்கிற சமூக சூழ்நிலையில் மனிதர்களை மதங்களை பார்த்து அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற காலத்தில் முருகானந்தம் அவர்களும் ஜெயந்தி அவர்களும் இந்த அமைப்புடைய செயலாளர் அன்புக்குரிய கணேஷ் கிருஷ்ணா அவர்களும் இந்த விழுப்புரை மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறார். அப்படி இஸ்லாமியர்களாக மாற்றுத்திறனாளிகளாக மட்டுமல்லாமல் சமூகத்தில் நாம் பெரிதும் அன்பு செலுத்த வேண்டிய திருநங்கைகள் இந்த அரங்கிலே இறுதியாக இருந்தார்கள். அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த சமூகத்தின் விழுப்புரை மக்களாக இருக்கிற மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், குழந்தை தொழிலாளர்கள், கைப்பெண்கள் என்று வருகிற பட்டியலில் நாம் பேருக்கு செலுத்த வேண்டியவர்கள் யார் என்று அறிவுபூர்வமான ஒரு வினாவை எழுப்பினால் அவர்கள் திருநங்கைகள் தான் என்று நாம் தெரிய வேண்டும். ஏனென்றால் மாற்றுத்திறனாளியாக இருந்த நான் 1966 பிறந்து எனக்கு இடதுகால் இடம்பிள்ளை வாதமாக பாதிக்கப்பட்ட போது எனது பெற்றோர் எனக்கு ஜிப்பர் மருத்துவமனைக்கு நாள்தோறும் அழைத்து சென்று என்னை இந்த அளவுக்கு நடக்க வைத்தார். ஆனால் திருநங்கைகளாக மாறிவிடுகிறவர்களை அவர்களது அப்பா அம்மாக்களே வீட்டை விட்டு துரத்துகிற அவரும் இருக்கிற காரணத்தினால் இந்த விடுமுறை மக்களில் நாம் பெரிதும் அன்பு செலுத்த வேண்டியவர்கள் திருநங்கையர் பிரிவினை என்று உணர்ந்திருக்கிற இந்த அறக்கட்டளைகளுக்கும் இந்த பொறுப்பாளர்களுக்கும் மிகுந்த அன்பினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளில் 1030 குறள்களையும் இணைய வழியாகவும் நேரடியாகவும் சொல்லித் தந்து இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் 1030 குறள்களையும் சொல்கிற வளர்ச்சி நிலைக்கு எடுத்து வந்திருக்கிற பெருமைக்குரிய தமிழறிஞர் திருக்குறள் காமராஜ் அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார். அவருக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். சென்னையிலிருந்து பயணம் செய்து வந்திருக்கிற வழக்கறிஞர் ஜெயகண்ணன் அவர்களை பார்க்கிறேன். அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். மன்னூர் ராமன் அவருடைய உரையெல்லாம் கேட்டேன். அடுத்து நடைபெறுகிற கவியரங்கத்தில் தலைமையாக இருக்கிற வயதிலே இளையவராக இருந்தாலும் அறிவிலே என்னுடைய மூத்தவராக இருக்கிற பதிப்பகத்துடைய ஆளுமை அர்ஷா அவர்களுக்கு எனது அன்பினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் இறைப்புரை தந்து கொண்டிருக்கிற சகோதரி சத்யா அவர்களுக்கும் எங்களது முத்து விஜயன் அவர்களுக்கும் தம்பியை வந்திருக்கிறாங்க. ராணுவத்தில் பணியாற்றுகிற வினோத் கலந்தாவன் உள்ளிட்ட எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று 2 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று மூதருமையனுடைய வைர வரிகள் என்பது. அந்த பெரியவர் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவில்லை என்றால் கூட மிக அழகாக தனது இலக்கிய நிகழ்வுகளுக்கு சென்ற செய்திகளை எல்லாம் தனது நாட்டுமொழி பேட்டியிலே குறிப்பு எடுத்துக் கொண்டு அதை ஒரு நூலாக எடுத்து வந்திருக்கிறார். ரொம்ப அற்புதம் பண்ணாங்க. வெண்ணிலா கொள்கையினர் அப்போது நம்ம கைத்தர்கள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். மலேசியா வாசியவர்களுடைய உறவினர் வந்திருந்தாங்க. அவங்க தம்பிக்கனுடைய வாழ்த்து. மகாகவி ஈரோடு தமிழர்கள் சொல்கிற ஒரு கவிதையை இவரை தொகுத்திருக்கிறார். ஐயா, வைர வரிகள். பஞ்சதந்திர காட்டில் உள்ள ஓநாய்களும் நரிகளும். ஐயா அம்மா, நான் இப்ப எழுதி படிக்கல, அவங்க எழுதியிருக்கிறார். பஞ்சதந்திர காட்டில் உள்ள ஓநாய்களும் நரிகளும் இப்போது அங்கில்லை. எல்லாம் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டன என்று ஈரோடு தமிழர்கள் எப்போதோ எழுதியிருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழராக இருக்கிற கணேசன் அவர்கள் அதை ரசித்து கேட்கிறார். அவர் தான் அந்த திருநங்கையருக்கான விருதினை கொடுத்தால் மிக பொருத்தமானது. அப்படி இந்த நூலிலே இன்னொரு செய்தியை நான் படிக்கிறேன். நாடே போதையில் இருக்கிறது என்ற ஒரு செய்தி. அப்பா அலுவலகத்திலிருந்து நேராக சாராய கடைக்கு செல்கிறார். அம்மா எப்பொழுதும் டிவி முன்பே உட்கார்ந்து
பையன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் கிரிக்கெட் விளையாட சென்று விடுகிறான். பெண் தூங்கும் போது கைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறாள். எனக்கு என்னமோ நானே போதையில் தள்ளாடி கொண்டிருப்பதாக தோன்றுகிறது என்று ஒரு அரங்கத்தில் கேட்ட உரையை கேட்டிருக்கிறார். அந்த நூலை வாங்கி தேவதைகளின் பிரதிநிதி என்ற மிக சிறப்பான நூலை இந்த பட்டாம்பூச்சி எஃப்எம்னுடைய இயக்குனர் அன்பிற்கு மதிப்பிற்குரிய பொறியாளர் எம்.ஆர். ஜெயந்தி அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த பெயருக்காகவே நமக்கு அந்த கைத்தட்டல் ஒன்றை தரலாம். தேவதைகளின் அவங்க அம்மா சரஸ்வதி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அம்மாவோட வணக்கம் மேடையில் நண்பர்களே, ஒரு கவிதை நூலை எப்படி எழுத வேண்டும் என்பதும் அதை எப்படி பூடகமான செய்திகளோடு அமைப்பது என்பதை குறித்து இந்த முதல் கவிதையே மிக அழகாக இருக்கிறது. ஏன் அழகாக இருக்கிறாய் தமிழரசி என்பது அந்த முதல் கவிதை. நான் கூட என்ன நினைக்கிறேன், அவர் யாரோ தனது தோழியை குறித்தோ தனது அம்மா அத்தையை குறித்தோ ஆசிரியை குறித்தோ எழுத போகிறார் என்று படித்துக் கொண்டே வந்தபோது அந்த கவிதையை யாரும் வெளிப்படையாக சொல்லாமல் மிக அழகாக கொண்டு வந்து முடித்திருக்கிறார். அந்த கவிதையை உன்னிடத்தில் பிடியூட்டியை தொட்டு தோன்றும் அந்த நகரம் பழம் மின்னி ஜொலிக்கிறது என் இனிய தமிழரசியே என்று முடித்திருக்கிறார். உங்களால் கண்டுபிடித்திருக்கின்ற முடியும் தமிழ் தாயைத்தான் அவ்வாறு எழுதியிருக்கிறார். இந்த தலைப்புக்குரிய கவிதையை கிட்டத்தட்ட இணைப்புரை தந்து கொண்டிருந்த அம்மா சொன்னதை போல அன்புக்குரிய முருகானந்தம் அவர்களெல்லாம் எடுத்தாண்டிருப்பதை போல தேவதைகளின் பிரதிநிதி என்ற கவிதை 138வது பக்கத்தில் இடம்பெறுகிறது. மொத்தம் 3 கவிதைகள் இருக்கின்றன. 220 பக்கங்களில் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. 222 தேவதைகளைப் போல அத்தனை தேவதைத்தனமாக இல்லை. அவர்களது அடுக்கலை என அங்கலாய்த்துக் கொள்கிறீர்கள். அடுக்கலை சுமையற்றவர்கள் தான் தேவதைகள் என்பதை எப்போது தெரிந்து கொள்ள நல்ல கைகள் கொடுக்கலாம். இந்த சமையலறை வீட்டினுடைய ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது என்பதும் சமையலறையில் ஏதாவது ஒரு பகுதியை ஆண்கள் பகிர்ந்து கொண்டால் அது கேவலம் என்று சொல்லுகிற பட்டிமன்றங்கள் இந்த நாட்டிலே நிகழ்ந்திருக்கின்றன என்பதும் அழகான ஒரு வினாவை என்பது கவிதை தொடர்கிறது. நிறைவாக இப்படி முடிக்கிறார். விழாவரை வந்துவிடும் இந்த கூந்தலை பற்றி விழாவாரியாக பேசுகிறீர்கள். கழுத்து வரை கட்டளைத்துக் கொண்டு விடுக்காக வலம் வரும் கம்பீரமும் கூட தேவதைத்தனம் என எப்போது பேசப்படும். பெரிய கூட்டங்களே அழகிட்டு பேசிக் கொண்டிருக்கிற போது நாங்கள் பொறியாளர்களாகவும் காவலர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிற நிலையில் கத்தரிக்கப்பட்டிருக்கிற எங்களது அந்த குட்டை கூந்தல் கூட கம்பீரத்தின் அடையாளம் என்று ஆணினமே எப்போது பேசப் போகிறாய் என்று கேட்டிருக்கிற ஜெயந்திக்கு மீண்டும் ஒருவரை கடந்து வாழ்த்துகிறேன். அழகான கவிதைகளை நம்மோடு தாங்கி இருக்கிறது. எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். அப்பாவை பற்றி 2 கவிதைகள் இருக்கின்றன. எனது தந்தையார் கூட 2 ஆண்டுகள் முன்பு இயற்கை அடைந்த போது அவருக்கு மிக பிடித்த 27ஆம் நாள் என்பதை நான் மனதில் எடுத்துக் கொண்டு கடந்த 25 மாதங்களாக ஒவ்வொரு 27ஆம் நாளும் நான் ஒரு நூல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த உறுதியை எனக்குள் விளைத்திருக்கிறது எனது தந்தை தான். தந்தை இறந்த போது நான் எழுதினேன். சென்னையிலிருந்து பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்பா, நாளைக்கு உங்களை தூக்குகிற போது நான் அழுது கொண்டிருந்தால் அறிவு கேட்டவனே என்னடா செஞ்சிருக்கிறேன் நீ எழுப்பி நீ கேட்க வேண்டும் என்று. அப்படி அழகாக ஜெயந்தி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த கவித்துவத்தை பார்க்கிறேன். அப்பா விழுங்கி முடிக்காத மாத்திரை பட்டைகள் அப்பாவையே விழுங்கிவிட்ட பெருந்தத்தில் நெகிழி தட்டுக்குள் நீதி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவோ மாத்திரைகளை சாப்பிட்ட அப்பாவை காப்பாற்ற முடியாத அந்த மாத்திரை பட்டைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த கவிதை மட்டுமல்ல, இன்னொரு இடத்தில் கூட அவர் அப்பாவை எழுதுகிறார். அப்பாவை மறந்து விடுவதாக அவரது எண்ணங்கள் இல்லை என்பது 2 கவிதைகளுக்கு காட்டுகிறார். அவரது கவித்துவத்தின் உயர்மிக்க கவிதைகளிலே ஒன்று எதுவென்றால் பூனையும் யாவும் என்றார். யாவும் என்றால் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை இருக்கிற பகுதிக்கு பெயர் யாவும் என்று பெயர் இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் பூனை அந்த நேரத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது பூனையின் நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிற அந்த சுவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற கவிதையும் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. நிறைவாக ஒரு கவிதையை சொல்லி நான் எனது வாழ்த்துறையை நிறைவு செய்திருக்கிறேன்.
மழையை குறித்து இந்த நூலிலே 2 கவிதைகள் வெளிப்படையாக கண்டிக்கப்படுகின்றன. அழகா மழை, அடித்து பெய்த மழையில் வலித்து துடிக்கின்றன நடைபாதை கடைகள். அவ்வளவுதான் ஒரு கைத்தட்டல். நாம் எப்பொழுதும் மழையை காதலின் குறியீடாகவும் காதலில் அணிந்துவிடக் கூடாது என்பதற்காக குடைபிடிக்கிற காதலின் நினைவுகளமாக பதிவு செய்கிற போது நடைபாதையிலே கடை வைத்திருக்கிறவன் மழையின் போது எப்படி தள்ளாடுகிறான் என்பதை ஜெயந்தி சிந்திக்கிறார். கருப்பு மலர்கள் என்று நா. காமராசன் எழுதியிருக்கிற கவிதையை, அந்த நூலை நா. காமராசன் யாருக்கு காணிக்கை ஆக்கியிருக்கிறார் என்பதை கவிஞர்கள் பார்க்க வேண்டும். ஏழைகளின் புழுதி கட்டைகளாக மாறி எனது கோடானு கோடி ஏழை சோழர்களை உறக்க வைக்கும் நடைபாதைகளுக்கு இந்த நூலை காணிக்கை ஆக்குகிறேன் என்று நா. காமராசன் எழுதியிருப்பார். அப்படி பருவம் தவறி கொட்டி தீர்த்த மழையை திட்டி தீர்க்கின்றன உழவரின் இதழ்கள். மழையை எப்போது கண்டாலும் கவிதைகளை கண்டு முதல் செய்கின்றன கவிஞன் எழுதுபொருள். நான் கூட மழையை குறித்து ஒரு கவிதை எழுதினேன். 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது நான் எனது நினைவலைகளை பயணித்து இப்போது எழுதிய கவிதை. எனக்கு சளி பிடிக்கக்கூடும் என்று, ஒரு மழை நாளில் எனக்கு சளி பிடிக்கக்கூடும் என்று பூ போட்ட குடை கொடுத்தால் பள்ளித்தோழி நிர்மலம். எனக்கு சளி பிடிக்கவில்லை, அந்த கிளி பிடித்து போனது தெரியும். குடையேழு வள்ளல்களின் பெயர்களிலாவது பெரும்பால் இருக்கட்டும், அந்த பட்டியல் நிர்மலாவின் பெயரிலிருந்து தொடங்கட்டும் என்று எழுதினேன். பின்னாடி நிர்மலாவே அதை படிச்சுட்டு எழுபத்தோட எழுதியிருக்கிறேன். மழை நமக்கு இனிய நினைவுகளை தந்தாலும் அந்த மழையின் போது ஒதுக்க இடம் இல்லாத ஏழைகளை குறித்து சிந்தித்திருக்கிற ஜெயந்தி எங்களை விட மிகச்சிறந்த கவிதையாக இருக்கிறார் என்பதை சொல்லி, தேவதைகள் பிரதிநிதி என்ற நூல் இந்த ஆண்டில் மிகச்சிறந்த நூலுக்கான விருதுகளை பெற வேண்டும். பட்டாம்பூச்சி மக்களை வார்ப்பாக இருக்கிற பெருமைக்குரிய பல்வேறு அடையாளங்களை பெற வேண்டும் என்று வாழ்த்தி, முருகானந்தம் அவர்களும் அவரோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிற குழுவினருக்கும் எனது அன்பினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்திலே